ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? உங்களுக்கு தமிழ்ன்ற பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்கிறேன், எங்கே வாங்கினேங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதம் மளிகை பொருட்கள் செலவு எவ்வளோ ஆச்சுங்கிறது இதுலேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மாதம் பிறந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு முக்கியமாக என்னென்ன மளிகை பொருட்கள் அவசியமாக தேவைப்படுதோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்குகிற இந்த ஹோல்சேல் கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் நம்ம ஏரியாவில் டிமார்ட் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, எனக்கு அங்கே போய் வந்து வாங்கிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நம்ம இருக்க டிமார்ட்லாம் வராதான்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கிறேங்க. ஏன்னா அங்கே நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குன்ட்டு நிறைய வீடியோலலாம் வந்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப வந்து ஆசையாக இருக்கும். அதுமாரி நம்ம ஏரியாவில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து வாங்கினதெல்லாம் வாங்கியாச்சு. மற்றபடி ஐட்டம்லாம் இங்கே வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் சாதனா அப்போ வந்து டிமார்ட் தான் வந்திருந்தோம். உண்மையிலேயே வந்து ரேட்டு வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற ஹோல்சேல் கடையிலையும் இங்கே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. நிறைய பொருட்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இந்த மளிகை பொருட்கள் இருக்கிற அந்த செக்ஷனுக்கு மட்டும் தான் வந்து போயிருந்தோம். மற்றபடி வேறு எங்கேயும் வந்து போய் பார்க்கல உள்ளலாம். ஏன்னா வந்து நாங்கள் போனப்பலாம் சரியான கூட்டங்க. இப்போ ஓப்பன் பண்ணி வந்து ஒரு 2 வாரம் தான் ஆகுது. கூட்டம் கொஞ்சம் கூட வந்து குறையலன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்க்குறவங்களாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வீக்கெண்டில் அதுக்கப்புறம் இந்த ஈவினிங் டைம்லலாம் வந்து போனால் பயங்கர ரஷ்ஷாக தாங்க வந்து இருக்குது. நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கில் தான் வந்து போயிருந்தோம். கூட்டமாக தான் இருந்தது. அதனால் வந்து நாங்கள் வேறு எங்கேயும் வந்து உள்ளெல்லாம் சுற்றி பார்க்கலங்க. மளிகை பொருட்கள் மட்டும் வந்து இந்த மந்த்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஆல்ரெடி நம்ம ஹோல்சேல் கடையில் கொஞ்சம் வாங்கியாச்சு. மற்றபடி தேவையானதெல்லாம் இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்க்குறது ஹோல்சேல் கடையில் என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன்.
லாஸ்ட் மந்த்து வாங்கின மளிகை பொருட்களே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்குதுங்க. இந்த மாதம் வந்து ரொம்ப செலவாகலை. அதனால் வந்து மற்ற இந்த பருப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கிறேன். எப்போதுமே லாஸ்ட் மந்த்து வந்து என்னென்ன மளிகை பொருட்கள் வாங்கியிருக்கோம், அது எவ்வளோ காலியாக இருக்குது, மீதி என்னென்னலாம் இருக்குதுங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க லிஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இதுவே 1800 1867. அதுவே அது எண்ணெய் இருக்கிறதுனால ரேட் அதிகமாக போயிடுச்சு. அதில் 300 கழிச்சிக்கணுமா? மீது 1500 இது இந்த ஹோல்சேல் கடையில் வாங்கின பில்லுங்க. 1800 சொச்சரூவா வந்து சொன்னாங்க இல்லைங்களா, வெறும் ஒன்றுமே வந்து வாங்கலைங்க. அரிசி மெயினாக வந்து வாங்கியிருக்குது. எண்ணெய் வந்து அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற எண்ணெய், அதனால தான் அதை நான் 300 கழிச்சிக்க சொன்னேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மந்த்லி பட்ஜெட்டில் கோயில் செலவுன்னு தனியாக வந்து நாங்கள் போட்டு வச்சுருப்போங்க. அதில் வந்து அந்த எண்ணெயெல்லாம் அதில் வந்து கணக்குக்கு வந்துடும். நான் இந்த மளிகை பொருட்கள் லிஸ்ட்டில் வந்து அதில் சேராது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இப்போ விலைவாசிலாம் ரொம்ப ஏறிடுச்சு இல்லைங்களா. எனக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 4500, 5 இல்லை 5300 அதுமாரி தான் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்குது. இது அதிகமாக கம்மியான வந்து தெரியல. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நான் வந்து அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நான் வாங்குகிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் கூட வாங்குறதும் கிடையாது. ஆனால் அதுக்கே இவ்வளோ அமௌண்ட் வந்துடுது. மெயினாக பார்த்திங்கன்னா அரிசி, இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் சும்மா வந்து கால் கிலோ தான் எழுதியிருந்தேன். ஆனால் அவங்க அரை கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. மற்றபடி மெயினாக இந்த பிஸ்கெட் தாங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. மேரிகோல்டு, அதுக்கப்புறம் இந்த பார்லேஜி பிஸ்கெட்டு, அப்புறம் முட்டை, சோப்பு என்னென்ன முக்கியமாக தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு 1500 கிட்ட வந்துருச்சு. இப்போ பார்க்குறது இது டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தது. டிமார்ட்டில் வாங்கின பில் வந்து நான் கடைசி எவ்வளோ ஆயிருக்குன்னு வந்து நான் காமிச்சிருக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் வந்து வாங்கலை. இது வந்து நல்லெண்ணெய் கோயிலுக்கு வந்து வாங்கியிருக்கிறது. நாங்கள் வெளியில் கோயிலுக்கு வாங்குகிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 300 சொச்ச ரூபாய்க்கு மேலே வரும். இது 260 என்னமோ தான் வந்து போட்டிருந்தது. அது ரேட் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் வந்து இந்த வாட்டி கோல்டு வின்னருக்கு பதிலாக வந்து இது ரைஸ் பிராண்ட் ஆயிலும், அதுக்கப்புறம் வந்து கடல் எண்ணெயும் ஒரு லிட்ரு வாங்கியிருக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. எப்போதுமே நான் கோல்டு வின்னர் தான் வாங்குவேன். சரி மாற்றமாக இருக்கட்டுமேனு வாங்கியிருக்கிறேன். இது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. 134, 140 அதுமாரி ரேஞ்சில் தான் இருந்தது. நாட்டு சக்கரை இது எவ்வளோ? 36 38 அது கடையில் எவ்வளோ வாங்குவோம்? 40 ரூபாவா? 43. இது வந்து நம்ம வத்தி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இது வந்து 80 ருபீஸ். ஆனால் நம்ம 50 ரூபா வத்தி தான் வாங்குவோம். 30 ரூபா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இல்லையா? சோப்பு இது என்ன சோப்பு படி? ரெஃப்ளெக்ட். இது வந்து 7 ரூபா தான் ஒரு சோப்பு. இது வந்து ஒன்று. இது என்ன பருப்பு? இது மைசூர் தால். இந்த பருப்புலாம் நான் வாங்கினதே கிடையாதுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாதனாப்பா வந்து இந்த வாட்டி இது வாங்குவோம், சாம்பார் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த பருப்பில் சாம்பார்லாம் வச்சு நல்லாயிருக்குமாங்கிறத யூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். ரெகுலராக வாங்குகிற கடைக்கு இங்கே போய் டிமார்ட்டில் வாங்கினதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க ரேட் வைஸாக. டிமார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்கங்க. எனக்கு பொறுமையாக வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை. நான் நெக்ஸ்ட் டைம் போனோன்னா ஒன்று என்னென்ன ஆஃபரில் போட்டிருக்காங்கங்கிறத நான் காமிக்கிறேன். உண்மையிலே கீழே நாங்கள் வெளியில் கடையில் வாங்கினா ரொம்ப ரேட் அதிகம். நாங்கள் எப்போதுமே ஆவின் வாங்குவோம். இது வந்து ஹெரிட்டேஜ் கீ. ஆவினுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ரேட் வித்தியாசம் நல்லாவே இருந்தது. நம்ம பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு இது போதுன்ட்டு இது வாங்கியிருக்கிறோம். கடல் எண்ணெய் தான் இது. இது 170 140 எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அந்த ரேட்டு தான் அது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க வெளியில் 200 ரூபாய்க்கு கம்மி கிடையாது லிட்ரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த கடல் எண்ணெயோடைய வாசனையெல்லாம் வருதா, இது ஒரிஜினல் தானே அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வெளியில் 100 கிராம் நான் வந்து கடையில் 60 ரூபான்னு வாங்குவேன். ஆனால் இது 70 ரூபான்னு வந்து போட்டிருந்தது. இது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த கரம் மசாலா, அந்த மேகி வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து 100 ரூபாவா 90 ரூபாவா எனக்கு சரி ஞாபகம் இல்லது. அப்புறம் இந்த ராகி சேமியா பாக்கெட்லாம் வாங்கினா முக்கியமாக என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த மாதத்துக்கு. ஏன்னா லாஸ்ட் மந்த் வாங்கினதே இருக்குதுங்கிற இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஹோல்சேல் கடை, டிமார்ட், அப்புறம் எக்ஸ்ட்ரா திருப்பி ஒரு வாட்டி ஒரு மளிகை லிஸ்ட் போட்டிருந்தேன். எல்லாம் சேர்த்து ஒரு 4000 ரூபாய் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே கொஞ்சம் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சிங்க. அது இந்த டிமார்ட் இதுமாரி பெரிய ஷாப்பிங் மால்லாம் போனோம்னா நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனாலுமே பார்க்குறதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்குங்க. அது வாங்கணும் இது வாங்கணுன்ட்டு நம்ம கை சும்மா இருக்க மாட்டேங்குது, எடுக்க தான் தோணுது. அதேமாரி எடுத்த ஐட்டம் தான் இதெல்லாம். இது வந்து
வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு. சாதனா வந்து இந்த லைன் டேட்ஸோட இந்த கருப்பு கலரில் இருக்கிற இந்த டேட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. சரி சாப்பிட்றத வாங்கி கொடுப்போமேன்ட்டு இந்த வாட்டி இந்த டேட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். ஆல்ரெடி இப்போ அந்த ஹோல்சேல் கடையிலையும் வந்து அதுமாரி ஒன்று வாங்கிடணும், அது காலி அடிச்சு டக்குன்னு வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த பர்ஃப்யூமு, அப்புறம் இந்த ஹிட்டு, அப்புறம் இந்த மயோனீஸு, இதெல்லாம் வந்து எப்பயாவது வாங்குறது தான். இதெல்லாம் வந்து அப்புறம் இந்த மளிகை லிஸ்ட்டில் ஏதாவது வந்து ஆட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதில் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொசு ரொம்ப அதிகமாக தெரியுதுங்க. அதனால தான் ஹிட்டு வாங்கியிருந்தேன். நல்லா ஹிட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மயோனீஸு, ஜாமு, இதெல்லாம் வந்து நான் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்து சேரும். இதில் வந்து சேருது இந்த கடலை மிட்டாயெல்லாம் வந்து நாங்கள் பட்ஜெட்டில் வந்து ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கும், அதில் வந்து சேரும், மளிகை லிஸ்ட்டில் வராது. அது இது கூட இப்போ வந்ததுனால தான் பில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. பெரிய கடை ஷாப்பிங் மால்லாம் போனோம்னா பசங்க வந்து மெயினாக விரும்புது இந்த லேஸ் தாங்க. அந்த 20 ரூபா 30 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிவிடுவாங்க. அது அப்புறம் அது எக்ஸ்ட்ரா வாங்குச்சு. அது வந்து 30 ரூபா பாக்கெட் வந்து ஆஃபரில் 25 ரூபான்னு வந்து போட்டிருந்தாங்க. அது 2 எடுத்துருந்தேன். இந்தமாரி பெரிய ஷாப்பிங் மால்லாம் நம்ம போனோம்னா நம்ம லிஸ்ட்டு என்ன எழுதிட்டு போகிறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம லிஸ்ட்டில் எழுதுறத தவிர மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் வாங்கினோம்னா கண்டிப்பாக அதிக செலவு தான் வந்து ஆகும். அது நம்ம கையில் தான் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இதில் சேர்த்து வாங்கினதுனால மளிகை பொருட்களோட பில் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஆகிடுச்சு. 2474 ரூபா கிட்ட வந்துருச்சு. நம்ம அதெல்லாம் லெஸ் பண்ணோம்னா ஒரு 300 ரூபா கிட்ட வந்து லெஸ் ஆகும். அது இப்போ அதுமாரி முன்னாடி ஃபஸ்ட்டு வாங்கினேன் அந்த ஹோல்சேல் கடையிலேயும் அந்தமாரி பேரிச்சம்பழம்லாம் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். அதெல்லாம் கம்மி பண்ணோம்னா டோட்டலாக இந்த மாதத்துக்கு வந்து அது ஒரு 1500 2000 கணக்கு வச்சுட்டாலும் 3500 தான் வந்து வந்திருக்குது. அப்புறம் திரும்பவும் அந்த ஹோல்சேல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிற ஐட்டம், மசாலா ஐட்டம்லாம் வந்து நீங்கள் டிமார்ட்டில் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஒரு 250 ரூபா ஆகிடுச்சு. மற்ற 1-2 திங்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கணும், அதெல்லாம் வந்து வாங்கினது ஒரு 250 ரூபா பில் வந்துருச்சு. டோட்டலாக கணக்கு பண்ணோம்னா இந்த வாட்டி வந்து இந்த மாதத்துக்கு வந்து 4000 ரூபா கிட்ட வந்து பில் வந்துருச்சுங்க. எப்போதுமே 5000 ரூபா வரும். இந்த மாதம் ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மந்த் வாங்கினது கொஞ்சம் இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதத்துக்கு வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதத்துக்கு மளிகை பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்காங்கிறது நான் டீட்டெயிலாக காமிக்கல. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து டிமார்ட்லேயே ஃபுல்லாக வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அது வாங்கிட்டு மொத்தமாக எவ்வளோ பில் வருதுங்கிறது நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் காமிக்கிறேன்.